செல்லம், தாத்தா உங்களுக்காக தான் பாடிக்கணும், பேசிக்கணும், போர் அடிச்சுன்னுக்கிறேன். எம்ஜிஆர் கருத்துக்கள். கண்டிப்பாக போங்க, கூகுளில் தேடுங்க. இங்கே பாருங்க, 2026 கிளைமேக்ஸ் மனசில் வச்சுங்க. தாத்தா எந்த கட்சியும் ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்கிறேனே தவிர, இந்த கட்சி ஆதரி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுலாம் நான் சொல்லலை. தாத்தா அனுபவத்தில் இன்ன வரைக்கும் ஏழை மக்களுக்கு ஆமாம் வேலை கிடைக்கல, அவங்களுக்கு ஒழுங்காக இன்னும் அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அந்த டிரைவருங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, இன்னும் எந்த ஒரு திட்டமும் போடுறோம் சொல்லுவான், நடைமுறைப்படுத்தலை. ஆமாம், அந்த மெட்ரோ ஆகட்டும், அது ஆகட்டும், இது ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், கள்ள காதல் கீதல், காலேஜ் மயிறு கஞ்சா கிஞ்சா எல்லாம் லஞ்சம் ஊழலாக போன்னு இருக்குது. செல்லம் உங்கள் அப்பா ஆத்தா இந்த தடவை கண்டிப்பாக திமுகவை ஜெயிக்க வைப்பான். காசு வாங்கிட்டு தான் வைப்பான், வாங்கி துண்டான், பழகப்பட்டான். அவனை இப்படியே நீ விட்டினா நாளைக்கு உன் குழந்தைங்க இப்போ ரோட்டில் இருக்குது, உனக்கு சொந்தமாக வீடு கிடையாது, வாடகையில் இருக்கிற, இத்தனைக்கும் பத்தாக்குறைக்கும் அயல்நாடு எல்லா நாட்டிலையும் கடனை வாங்கி வச்சுருக்கானுங்க 9 லட்சம் கோடி. நீ உன் புருஷன் உன்னை விட்டு ஓடுவான். நீ அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இங்கே நின்று அது இதை பாப்பாவை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். அப்போ எதுவுமே இல்லாமல் இவங்க வாங்கி துணை கடன் எல்லாம் நீ எப்படி அடைப்ப? நீ அடைக்க முடியாதுன்னெலாம் நீ வெள்ளக்காரங்கிட்டெல்லாம் பேச முடியாது, அடித்து கூட்டின்னு போவான், வா சண்டை போடுன்னுவான். 3ஆம் உலக போர் வருது செல்லம். இவன் வாங்கி துணிட்டு போயிட்டான், கடனை ஏற்றி விட்டு போயிட்டானுங்க. காலங்காலமாக இன்ன வரைக்கும் கடனை வாங்கி தான் கவர்மெண்ட்டு நடத்தினானே தவிர ஏவானும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10 ரூபாய் இத்தனை வருஷத்தில் ஏவானும் சேர்த்து வச்சதில்லை. ஏவானும் கஞ்சா கஞ்சா சேர்த்து வச்சுருக்கான். அது பேர் என்னது, கஜானாவில் போடலை. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு நிலைமை என்ன ஆகும்? பஞ்சம், கொள்ளை நோய்கள், மிகப்பெரிய காட்டு தீ, மிகப்பெரிய வெள்ளம், மழை, பேரிடர் காலங்களில் என்ன செய்ய போகிற? அடிச்சு தொத்துடுவீங்களெல்லாம். இந்த கட்சிக்கார பேர் சேர்க்கவே சேர்க்காத, உன் தெருவில் சேர்க்காத, உன் வீட்டாண்ட சேர்க்காத. உன் புருஷங்காரன் கட்சிக்காரனா இருந்தால் அவனை இப்போவே வீட்டை விட்டு தொட்டிடும். பொம்பளைங்களுக்கு இது. பிள்ளைங்களாக இருந்தால் உன் அப்பனை இப்போ தொட்டிடு. அவன் அந்த போயிட்டு அந்த கழுவிங்க, அந்த கை கால் இல்லாதவன், குஷ்டரோகி, இவங்களெல்லாம் ட்ரக்கில் ஏற்றின்னு போய் வெயிலில் சாவடிக்கிறான். 200 ஊப்பி இல்லை, ஊப்பின்னா என்ன தெரியுமா? அசிங்கமான வார்த்தை இருக்குது. ஊப்பி ஊப்பி ஆமாம், பூன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கழுவிங்களை இன்றைக்கி எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடங்கள்லாம் எத்தனை கழுவி கூட்டின்னு போய் சோறு போடாமல் அது போடாமல் கையில் இந்த கொடியை கொடுத்துட்டு சாவடிச்சுன்னுக்கிறான்னு அவனுக்கு மத்தியாது. இவ்வளோ பாவம். நாளைக்கு இது உன்னதான் செய்கிறோம். நீ கடவுடுகள்லாம் கூட்டின்னு போடுவான், கூப்பிட்டு போய் உதைப்பான், போடு கையில் துப்பாக்கி கொடுத்துருவானுக்கு பயிற்சி கூட கிடையாது. இப்போ அந்த நார்த் கொரியாலாம் பார்த்தீங்கன்னா 18 வயது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கம்பல்சரி 10 இயர்ஸ் நீ இராணுவத்தில் இருக்கணும். நார்த் கொரியா தான் வடகொரியான்னு சொல்லுவானுங்க. 18 வயது பள்ளி படிப்பு முடிந்தால் 10 வருடம் இராணுவத்தில் அத்தனை பேரும் போய் இருக்கணும்னு ஆசைப்படுவான். இங்கெல்லாம் அப்படி கிடையாது, புரியுதா? இங்கெல்லாம் ரொம்ப மோசம். கூட்டின்னு போய் சண்டை போட விட்ருவான். அவனுக்கு பாவம். நாக்கு கடியில் பிளேடு வச்சுட்டு உடஞ்சி போனதோடு பிளேடை வச்சுன்னு பிட் பேக்கெட் எடுக்கிற நாயினி உனக்கு என்ன சண்டை செய்யுதுப்பா? தாத்தாவுக்கு தெரிஞ்ச சண்டை கூட உனக்கு தெரியாது. தாத்தா கூட எந்த ஆயுதமும் இல்லாமல் இந்த வயதுலேயோ 10 பேர் சூண்டா கூட 2 பேரை காலி பண்ணுவேன். 2 பேரை காலி பண்ணிட்டு செத்து போடுவேன். அப்படி வீரம் பிறக்கும் போதே அந்த ரத்தம், உண்மை, நேர்மை, இப்படி இருந்தால் வீரமும் இருக்கும். ஊரை திருட்டு போனால் ஐயோக்கித்தனம், பரம்புக்குத்தனம், எச்சத்தனம், ராத்திரி எங்கே தூங்குறது, போலீஸ்காரன் பிடிப்பானோ. இவன் வீட்டில் இருந்தால் போலீஸ்காரன் பிடிப்பானோ, அவன் வீட்டில் இருந்தால் போலீஸ்காரன் பிடிப்பானோ, இங்கே போனால் போலீஸ்காரன் பிடிப்பானோ. என்ன தான் போலீஸ்காரன் பிடிச்சாலும் நீ வெளியே வந்துடுவேன்றது உனக்கும் தெரியும், அவன் உன்னை விட்டுருவான்றது அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் தூக்கம் இல்லாமல் சாவர நாய ஒழுங்கு மரியாதையாக சொல்லிட்டான். உன் பிள்ளைங்கள ஒழுங்காக பாரு. இப்படி இல்லைன்னு வச்சுக்கா, 2026 உலகம் கண்டிப்பாக உன்னை அழிச்சிடும். உன் வீட்லையே நீயே செத்து போடுவேன். எப்படி சத்தனே உனக்கே தெரியாமல் செத்து போடுவேன். நோயால் செத்தியா, பாம்பு கடிச்சு செத்தியா, பூராங்கடிச்சு செத்தியா, பள்ளி கடிச்சு செத்தியா, தேளு கடிச்சு செத்தியா, எப்படியே செத்து போடுவேன். பார்த்துக்க, ஒழுங்காக திருந்திடும். அதுக்கு தான் எம்ஜிஆர் பாட்டு அதை இதெல்லாம் பாட்டு ஈடு மறுபடியும் என்னென்னமோ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு பண்ணுறேன்னா தெரியல, தெரியாமல் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது. ஆனால் யாராவது குழந்தைங்க அங்கங்கே பாதிக்கப்பட்டு ரோட்டில் நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது. எனக்கே வருது, சம்மந்தம் இல்லாமல் எனக்கு கண்ணீர் வருது. பத்து போட்ட உனக்கு ஏண்டா வர மாட்டேங்குது? அதான்டா கேட்குறேன் நான், அதான் கேட்குறேன். சரி விட பா.